பாசமாய் சிலுவையில் பலியானார். பாசமாய் சிலுவையில் பலியானார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. அல்லேலூயா. எபேசியர் 5:6 வாசிங்க. இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. கீழ்ப்படியாதவர்கள் நிமித்தம் மோசம் போக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆனால் கீழ்ப்படிந்திருந்தால் எவனும் உங்களை மோசம் போக்க முடியாது. வஞ்சக ஊழியக்காரர்கள் உண்டு இல்லையா? நாட்டில் எல்லாம் உண்டு. வஞ்சக ஊழியக்காரங்கள் உண்டு, வஞ்சிக்கப்படுகிற ஊழியக்காரர்கள் உண்டு, ஏமாந்து போகிற ஊழியக்காரர்கள் உண்டு, ஏமாற்றப்படக்கூடிய ஊழியக்காரர்கள் உண்டு, உங்களை வசியம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் உண்டு, இடுப்பில் மந்திரவாத கயரை கட்டிக்கிட்டு பிரசங்கம் பண்ணுகிற அநேக ஊழியக்காரர்கள் நாட்டில் உண்டு. உண்டா இல்லையா? உண்டு. மந்திரவாதத்துக்கு போகிறவங்களும் உண்டு. அவங்களுக்கு தேவைன்னா மந்திரவாதியும் தேடி போவாங்க. ஆகவே நம்ம விசுவாசத்தினால கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், நம்ம எல்லாம் விசுவாசத்தினால கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள். விசுவாசத்தினால கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்மளை ஒருவனும் வஞ்சிக்க முடியாது. எந்த சாத்தான் எந்த ரூபத்தில் வந்தாலும் நம்ம உஷாராக தான் இருப்போம். நம்ம தான் ஃபில்ட்ரு பண்ணி ஆட்களிஞ்ச கொண்டு வரார் ஆண்டவர். இல்லையா? விசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்ம தேவன் நமக்கு சொந்த கர்த்தராக இருக்கிறார். நம்ம எல்லாம் மோசம் போக விடமாட்டார். ஆனால் விசுவாசம் இல்லைன்னு வைங்களேன், மோசம் போயிடுவீங்க. ஒரு செம்ம கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசம் போக்கும் ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லுகிறவர்கள். நான் இன்னைக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த 2 மாதமாக ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆனால் ஆசீர்வாதம் 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுனா மீதி உள்ள எல்லா நேரத்தை என்ன பண்ணுறேன்? கடிந்து கொண்டு தான் ஊழியத்தை செய்கிறேன். நீங்கள் திருந்தனா ஆசீர்வாதம் உண்டு. அது சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. கண்ணை மூடி திறக்கிற முன்னாடி நீங்கள் கொடி சொல்ல மாறக்கூடிய ஊழியம். மற்றவன் சொல்லுவானே, இதை போன மாதத்தில் ஒரு பீரோலாம் அனுப்பிவிட்டனே, பீரோ வாங்கினவங்கெல்லாம் கையை தூக்குங்க. பீரோ வாங்கினவங்கெல்லாம் கையை தூக்குங்க. பீரோ நிரப்புன்னு சொல்லிட்டாரு. பீரோ நிரப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. அது வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கீழ்ப்படிதல் அங்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் தான் மட்டும்தான் வாங்கலை பீரோ. இன்னைக்கு பீரோக்கள் நிரப்பப்படும். காமெடி மாதிரி இருக்குல்ல அந்த ஊழியம் உங்களுக்கு. ஆனால் அதான் உண்மை. பீரோ வாங்காதவங்களே பீரோ வாங்கி வச்சுருங்க. அதில் துணிமணியெல்லாம் வச்சப்படாது. ஒன்லி துணிமணி வச்சா காசு வைக்க மாட்டார். ₹1 ஜோம் பண்ணிட்டு போய் மறுபடியும் சொல்கிறேன், இது மந்திரம் வைத்த ஒன்றும் கிடையாது. நீங்களே ₹1 கொண்டு வர, நான் ஜோம் பண்ணி தரேன். ₹1 தான் நான் ஜோம் பண்ணுவேன். ₹10 கொண்டு வந்து ஜோம் பண்ணக்கூடாது. ₹10 தந்தால் நான் உண்டியலில் போட்டுருவேன். ₹1 கொண்டு ஜோம் பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு பீரோ வாங்கி, ஆண்டவரே இந்த களஞ்சியத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவனடி சொல்லி அதுக்காக மறந்துடணும். அன்னையோட மறந்துடணும். அடுத்து பணம் வர வர அதில் கொண்டு வச்சுடுங்க. நிரம்பி வெள்ளியும் ஆசீர்வாதம் உண்டு. அதான் அதிசய ஊழியம், அதிசய தேவன், அதிசய தகப்பன், அதிசயமான வழி நடத்தல். அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்கள் பீரோக்கள் நிரம்பி வழியும். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறாரு, பகிரங்கமாக தான் சொல்லியிருக்கிறாரு. பகிரங்கமாக ஆசீர்வதிப்பார். போன கூட்டத்தில் வராதவங்கெல்லாம் ₹1 ஜோம் பண்ணிட்டு போங்க. ஏதாவது ஊர்கடையில் போய் ஒரு பீரோ வாங்கி வச்சுடுங்க. அது கர்த்தருடைய கஜானா. நீங்கள் செய்கிறது ₹100 வேலை செய்வீங்க, ₹200 வேலை செய்வீங்க, இல்லைன்னா மிஞ்சி போனால் ₹1000 வேலை செய்வீங்க, மாதத்துக்கு ₹25,000 சம்பாதிப்பீங்க. எப்படி நிரம்பி வழியும்?
அது நிரம்பி வழியும். அதுவே இந்த ஊழியம். நான் உங்கள் வீட்டு பீரோய்க்குள்ளே பணத்தை வைக்க போகிறதில்ல, நான் வைக்க போகிறதில்ல, நான் வைக்கவும் மாட்டேன். கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இது வாக்கு தத்தம், நிறைவேறாமல் திரும்பாது. இட்ஸ் எ வார்னிங். இது ஒரு எச்சரிப்பு, இது ஒரு மகிமை. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இதை செய்து முடிப்பார். யாக்கோபின் தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, தேவன் அல்ல. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. இந்த மேடையில் நின்று பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. சும்மா ஆண்டவர் சொல்லாத காரியத்தை உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் 26 வருஷமாக இதை சொல்லலை, ஏதோ ஒரு வருஷத்தில் சொன்னேன். அன்னைக்கு ஒரு சகோதரி நம்பி பீரோ வாங்கினா, பீரோ நிறைய பணம் கிடச்சிது, அதுக்கப்புறம் இந்த ஏரியாவிலே காணலை. நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. 2023 10 லட்ச ரூபா கிடச்சிதா? எப்பா இப்போ தான் வாயை திறக்கணும். இப்போ படுக்கிறது பாயோட இல்லையா, பெட்ஷீட்டில் படுக்கிறேன், வீட்டில் சேர் கூட இல்லையா. 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காருல. ஜீவலி தெரியா? டிவி தெரியுமா? தெரியும். பாருங்க, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் வீட்டாரும் சாப்பிடுவதற்கு என்ன கொடுத்துருவார்? பொருளாதாரத்தை கொடுத்துருவார். என்ன வியாபாரம் செய்கிறீங்க? வாலியமாக குறைச்சிரு. காது ஒன்று இருக்குல்ல உனக்கு, ஊழல்றது தெரியுமா தெரியாத உனக்கு? சின்னதாக ஒரு மாவு கடை, குட்டி கடை, 10 லட்சம் ரூபாய் 10 கோடிக்கு சமம் அல்லவா? உற்சவமாக கையை தட்டுங்க. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ஆனால் அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறார். அல்லேலூயா. 12ஆம் மாதம் தான் டிவி கிடச்சிது. சரி உட்காருங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்காகத்தான் வந்திருக்கிறார் இல்லையா? நம்மை உருவாக்குவதற்குத்தான் வந்திருக்கிறார், உங்களை அழிக்கிறதுக்கு அல்ல. ஆனால் நம்ம செய்த அக்கிரம பாவத்துக்கு தண்டனை உண்டு, அதில் நீங்கள் தப்பித்து போக முடியாது. நம்ம பாவம் செய்தோம், சிறிது காலம் பஞ்சத்தில் இருப்போம், இல்லை சிறிது காலம் தரித்திரத்தில் இருப்போம். அல்லேலூயா. அந்த துணியை தூக்கி வெளியே போடு, கொஞ்சம் அறிவோடு இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா. அவே அந்தி சந்தி மத்தியான வேளையில் 3 வேளை கர்த்தரை நம்ம சேவித்தால், கர்த்தரை துதித்தால், அதற்கேற்ற பலன் நமக்கு கட்டாயம் அவர் தருவார். அல்லேலூயா. ஆகவே பாவ சாபங்கள் ஒளிந்து போனால் தேவ ஆசீர்வாதம் நம் மடியில் வந்து தங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோகி துரோகிகளாயும் வாசி. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவனுக்கு பிரியமாய் இராமல் இருக்கிறவர்கள் அவர்கள் சுகபோகமாயிருப்பார்கள். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். தேவ பக்தி என்ற வேஷத்தை தரித்து அதை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. திரும்ப சேர்த்து எளிமையில் வாசிங்க சிஸ்டர். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதலித்து மறுதலிக்கிறவர்களாயும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அதாவது தேவ வேஷத்தை தரித்து வருகிறவர்கள். அல்லேலூயா. இப்போ தேவ பக்தியை தரித்து வந்து ஊழியம் செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லுகிறார். அந்த ஊழ சத்தம் குறையும் வரைக்கும் அதை குறைச்சிட்டே இரு. அதுதானே ஒன்றை பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ பக்தியை தரித்து வருவார்கள். இப்போ ஒரு சோதனையை நான் சொல்லுகிறேன். இந்த ஊழியக்காரர்கள் அதே அநேகர் அகப்படுவது எதில் அகப்படுவாங்க? எதில் அகப்படுவாங்க? பாவத்தில் அகப்படுவார்கள். பாவத்தில் என்ன பாவத்தில் அகப்படுவாங்க? விபச்சார பாவத்தில் தான் அகப்படுவாங்க. அதான் நீ ஏன் சொல்கிற? நான் ஏதோ அதில் விழுந்தது போல. ஓ அப்படி இல்லையா? அகப்படுவார்கள் இல்லையா? ஒரு முறை ஒரு வீட்டிற்கு நான் செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரு குடும்ப ஜீவிதம், ஒரு குழந்தை செல்வம், ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணியிருந்தோம். அந்த ஜெபத்தில் ஒரு விடுதலை அந்த பிள்ளைக்கு, அந்த மகளுக்கு கிடைத்தது. குழந்தை இல்லை அவங்களுக்கு. அப்படி இருக்கையில் அந்த சகோதரன் ஒரு வாகன ஓட்டி, சகோதரன் வாகன ஓட்டி உள்ளதை உள்ளபடியாக சொல்லணும். அது அங்கே நடந்தது அப்படியே தான் சொல்லணும். அப்போ தான் நான் ஊழியக்காரன் நிற்க முடியும். இதை அசிங்கன்னு பார்க்க வேண்டாம். சாத்தானை எப்படி ஜெயிக்கிறது என்ப வித்தை இது. ஸோ அந்த மகள் சொல்லுகிறாள், ஒரு காணிக்கை வைத்திருக்கிறேன், நீங்கள் வந்து வாங்கி கொண்டு செல்லுங்கள். இப்போ காணிக்கை அந்த காலத்தில் 100 ரூபாய் வைத்திருந்தாலும் அது ஊழியத்துக்குன்னு கொடுக்குறா இருந்தால் போய் வாங்கிடுவான். 100 ரூபாயும் வாங்கியிருக்கிறான் போய். இந்த காலத்தில் வாங்க மாட்டாங்க. அண்ணா நீ அக்கௌண்ட்டில் போட்டு இல்லைன்னா நேரில் வா. இது 2 ஆப்ஷன் தான். அன்னைக்கு அந்த அவள் சொன்ன அந்த காணிக்கையை வாங்க நாங்கள் கடந்து சென்றோம். நான் ஒத்தி தான் கடந்து போனேன். அது ஒரு தென்னை மர தோப்பு, நடுவில் ஒரு வீடு, எந்த பக்கம் வீடு இல்லை. அந்த ஸ்திரியை ஒரு முறை தான் இந்த உபவாச கூட்டத்தில் பார்த்துருக்குறேன். மீதெல்லாம் ஃபோனில் தான் ஜூம் பண்ணோம். ஃபோனில் விடுதலை கொடுத்து தேவ ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நோய் நொடி பாவம் சாபம் எல்லாம் மாற்றினார்.
அந்த ஸ்திரீயோ முகவரியை கேட்டு 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 ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே போய் தோப்புக்குள்ளே போயிட்டா உள்ளே போனதும் தாழ்பாலை போட்டாங்க. சினிமா தோற்று போயிடும். உற்சாகமாக கையை தட்டலாமே. இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, நான் எந்த வீட்டு ஊழியத்து பண்ண நானே தாழ்பால் போட்டுருவேன். அடுத்த சேர் உடஞ்சா சேரெல்லாம் உடையுது. சேர் உடைஞ்சுதா பிரதர்? அப்படியா? சேருக்கு வயசாச்சு, 26 வயசாச்சு. இல்லை, ஒரு சேர் மேலே ஒரு சேரை போட்டு உட்காருங்க, டபுள் சேர் உட்காருங்க. அடியனை பட்டுதா பிரதர்? காயம் பட்டிருக்கா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உன்னை நடத்தி செல்வேன். காயம் கட்டுகிற தேவன் காயத்தை சொஸ்தமாக்குவீராக. ஒரு சம கையை